வணக்கம் நண்பர்களே. ஆப்டிமிசம் வெர்சஸ் பெசிமிசம். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெகட்டிவ் திங்கிங் இதுக்கு பயங்கரமான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க நான் வச்சுருக்க இந்த ஷேர் 10 மடங்கு இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் உயர போகுது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது நான் வச்சிருக்க இந்த ஷேர் ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னால் உடனே அதை நம்பிடுவாங்க. அதை ரொம்ப ஹைப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த நெகட்டிவ் விஷயத்தான் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். இது இந்த ஃபினான்ஷியல் கேசஸில் பயங்கரமாக இருக்கும். லைஃப் டைம்லேயும் நிறையா விஷயங்கள்ல இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த நெகட்டிவிட்டி ரொம்ப இதாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு இந்த ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரைட் பிரதர்ஸ் சொல்லிட்டு இருந்தவங்க, அவங்க சொன்னவங்க, அவங்கள இது மாதிரி ஆட்கள்லாம் வானத்தில் பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி யாருமே நம்பலை. பட் அவங்க நிறையா இது பண்ணி ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம், அந்த மொபைல் ஃபோன் ஒரு 1990 அந்த டைம்லலாம் யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி ஃபோனில் நீங்கள் பேசலாம், எந்த நாட்டில் இருக்கவங்கள்ட்ட வேணாலும் நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசுகிறத எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும், லைவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க 90ல். இப்போ பார்த்தீங்கன்னா அது நிஜமாயிருச்சு. நம்மளால் எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி பேச முடியுது. நம்ம மொபைலு அவ்வளவுக்கு வளர்ந்துருச்சு டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. எல்லா விஷயங்களுமே இப்படி தான். நம்ம நெகட்டிவிட்டியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை பார்ப்போம். ஆனால் அந்த பாசிட்டிவ் விஷயங்களை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா இது த்ரெட்டு கிடையாது, நம்ம லைஃப் அண்ட் டெத் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால தான் இதை நம்ம அவ்வளோ டீப்பாக பார்க்கறது இல்லை. அந்த நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த விஷயத்த படித்தோன்னே எனக்கு திங்க் பண்ணது, ரீசெண்டாக பார்த்தா நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தா மதுரையில் இந்த டங்ஸ்டன் வந்தோடனே மக்கள் பயங்கரமாக திரண்டிலிருந்து போராட்டங்கள் பண்ணி அந்த விஷயத்தையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்கீம் வருது, அதை பயங்கர ஹைப் கொடுத்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு பெரிய முயற்சியுமே இருக்க மாட்டேது. ஏன்னா அது லைஃப் அண்ட் டெத், அதனால அவ்வளோ ஒரு எழுச்சி ஏற்படுச்சு. மிச்ச விஷயங்கள்லாம் அந்த லைஃப் அண்ட் டெத் மாதிரி இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏரியாவில் இருக்க டேம்கள் எல்லாம் நல்லா